இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இன்றைய தேதி வந்து பார்த்திங்கன்னா 27/8/2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல வந்து ஒரு முறை மட்டுமே சலுகை பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வழியில் படித்தோருக்கு இடஒதுக்கீடு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு உறுப்பினர் நியமனம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முதல் முறையாக ஐசிசி தரவரிசையில் வந்து முதலிடம் பிடித்த மிட்சல் ஸ்டார்க் அவரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சென்னையில் வந்து இன்று தலைமை தேர்தல் ஆணையம் வந்து கலந்துரையாடல் நடந்திருக்குது, அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நேபாளத்தில் திடீர் வெள்ளம், 157 பேர் உயிரிழப்பு. அந்த நேபாளத்தில் வந்து வெள்ளம் எப்படி தொடங்கியிருக்குது அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நிலநடுக்கம் தான் காரணமா அப்படிங்கிறது வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க, அதையும் பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம், அதாவது சென்னையில் ஒரு நபரை வந்து எப்படி மீட்னாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 முதல் கட்டாயம் என்ன பண்ணுங்க, சென்னையில் தரம் பிரித்து இந்த குப்பைகளை வழங்கணும்னு சொல்லி மாநகராட்சி சொல்லியிருக்காங்களா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ராஜெக்ட் சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜனவரி 1 லான்ச் பண்ணியிருக்காரு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம கிரேட் அகாடமிக் சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நிகழ்வுடைய டீட்டெயில்ஸாக நம்ம உள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு முறை மட்டுமே சலுகை பெற முடியுமா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழியில் படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான இடஒதுக்கீடு. அதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக ஆளுநர் இது வந்து இந்த மசோதாவுக்கு, சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய சட்டத்தில் தமிழ் வழியில் படித்தோருக்கு 20% முன்னுரிமை ஒதுக்கீட்டை ஒரு நபர் ஒரு முறை மட்டுமே பெற முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அரசு இதழில் வந்து ஆகஸ்ட் 11க்கு முன்பே வந்து இதை பற்றி டீட்டெயில் வந்து கொடுக்க போகிறாங்க கம்ப்ளீட்டாக. இதோட அதாவது அரசு பணி நியமன இந்த சட்டத்தில் வந்து அப்படியே வந்து கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையர் உறுப்பினர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை நியமிச்சிருக்காங்களாமா. அவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர்என் மஞ்சுளா, சரிங்களா? அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஏ சுகந்தி, இருவரும் வந்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அடுத்தது வந்து பாருங்கள், ஐசிசி தரவரிசையில் முதலிடம் பிடித்த மிட்சல் ஸ்டார்க். இவர் வந்து ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் வந்து வீச்சில் வந்து பவுலிங்கில் வந்து ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவர். இவர் செல் ஸ்டார்க் அப்படிங்கிற மிட்சல் ஸ்டார்க் அப்படிங்கிறது முதல் முறையாக அவர் வந்து ஃபஸ்ட்டு தரவரிசையில் வந்திருக்காரு. அடுத்த ஒரு நிகழ்வு, சென்னையில் வந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையருடன் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலைவாண அரங்கத்தில் நடந்திருக்குது. இதில் வந்து இந்த ஐசிஐ நெட் இருக்கு இல்லையா, இந்த இசிஐ நெட்டு, எலெக்ஷன் கமிஷன்ஸ் நெட்வொர்க்கில் அந்த நெட்வொர்க்கும் அதே மாதிரி தேர்தல் பற்றிய விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகத்தை காப்பதற்கும் ஜனநாயகத்தை வழிநடத்துவதற்கும் இது முக்கியமான ஒரு விழிப்புணர்வு கொடுக்குன்னு சொல்லி பேசியிருக்காங்க, அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்த நேபாளத்தில் வந்து 157 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் 133 பேர் இந்தியர்கள் உள்பட 750 பேர் மாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வருவதற்கு காரணம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளட்டு வந்ததுக்கான ரீசனு எல்லாமே இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீசன் என்ன, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனிப்பாறை வந்து சரிவு ஏற்பட்டிருக்குது. அந்த பனிப்பாறை சரிவுனால அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான திடீர் வெள்ளம் வந்து உள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் நிலநடுக்கமா அப்படி ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் வந்து திடீர் வெள்ளப்பெருக்குக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நேபாள திபெத் எல்லையில் மலைப்பகுதியில் வந்து ஒரு சேட்டலைட் பிக்சர் வந்து எடுத்திருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பனிப்பாறை லென்டே கோலா நதிக்குள் வந்து அப்படியே விழுந்துருச்சுங்க. அந்த நதியிலேயே விழுந்தனால, பயங்கரமான ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, அந்த வெள்ளப்பெருக்கு கோஷி ஆறு வழியே திரிசூலி ஆற்றுக்கு வந்து வந்திருக்குது. இது வந்தனால, அந்த பனிப்பாறை சரிவுனால, திபெத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்களாமா. அடுத்தது பாருங்க, திருச்சியில் நடந்த ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இளைஞர் மாயமாயிட்டாராமா. அவருடைய முகம் வந்து சரியாவே தெரியல. அத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம். ஒருவரின் முகத்தை கேமரா மூலம் பதிவு செய்து, காவல்துறையின் தரவுத்தளத்திற்கு ஏற்கனவே உள்ள புகைப்படங்களுடன் ஒப்பிட்டு, அந்த நபரின் அடையாளத்தை கண்டறிய உதவும் தொழில்நுட்பம். குறிப்பாக காணாமல் போனவர்கள், தேடப்படும் நபர்கள் மற்றும் அடையாளம் தெரியாதவர்கள் கண்டுபிடிப்பதில் இந்த தொழில்நுட்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, செப்டம்பர் 1 முதல் கட்டாயம் குப்பைகளை வந்து தரம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்களாமா. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குப்பைகள் வந்து 40 நாள் வீடுகளுக்கு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் கொடுத்து, கடந்த 22ஆம் தேதி முதல் இது தொடங்கியிருக்காங்களாமா. ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒன்று பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு இல்லைங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர். இவர் ஒரு ப்ராஜெக்ட் சஞ்சீவினி ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஜான்வரி 1. சரிங்களா? சஞ்சீவினி ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த எய்ம் டு ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் கேர் சர்வீஸ் த்ரூ டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஐ பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ் அக்ராஸ் ஆந்திர பிரதேஷ் ஜனவரி 1லேருந்து 2027 ஆரம்பிச்சிருக்காங்கன்னா. ஸோ இது போல் நிகழ்வுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இதே போல் அடுத்த நிகழ்வு அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம்.